அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை மெயினாக வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம 50,000க்கு மேலே, அதாவது 50,000க்கு மேலே நம்ம செக் இஷ்யூ பண்ணும்போது அதில் வந்து எந்த ஒரு ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டி வந்து நடக்காமல் இருக்கிறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்படி ஐசிஐசிஐ பேங்க்ல வந்துட்டு 50,000 நம்பவோ அதே மாதிரி தான் இதுவுமே வந்துட்டு எல்லா செக்குக்குமே வந்துட்டு 50,000 மேலே வந்துட்டு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து மேண்டேட்ரி கிடையாதுங்க. நம்மளுக்கு வந்துட்டு நம்ம சேஃப்கார்டாக இருக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் நெட் பேங்கிங் வழியாக பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம நெட் பேங்கிங் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் செக்ஷன் கீழே பாசிட்டிவ் பே அப்படின்ட்டு இருக்கும். எப்படி நம்ம ஐசிஐசிஐ பேங்க்ல காமிச்சோம் அதே மாதிரி உங்களோட செக் நம்பர், அந்த இஷ்யூவர் நேம், அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ண போறீங்க. இதில் இன்னொரு ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம வந்து மெயில் கூட போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், அந்த நம்ம செக்கோட சீரியல் நம்பர், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் வந்து செக் நம்பர், அதுக்கப்புறம் செக் என்னைக்கு இஷ்யூ பண்ணுறீங்களோ அந்த டேட்டு, அதே மாதிரி பெனிஃபிஷியரி நேமு, எவ்வளோ அமௌண்ட்டு, இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நார்த்தா, சவுத்தா, ஈஸ்டா, வெஸ்டா, நம்ம வந்து தமிழ்நாடுனால பாசிட்டிவ் பே சவுத் அட் HDFCbank.com அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து மெயில் பண்ணிடலாம். ஸோ மெயில் பண்ணும்போது என்ன அப்படின்னா உங்களுடைய ரெக்வெஸ்ட் வந்துட்டு பேங்க் வழியாக அவங்க வந்து அக்னாலேஜ் பண்ணுவாங்க. அக்னாலேஜ் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆன் தட் வந்துட்டு அது வந்து அக்செப்ட் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணி அதுவுமே வந்து ஏதாவது இஷ்யூவன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு மெயிலாக அனுப்புவாங்க. ஸோ தட் நீங்கள் வந்துட்டு புதுசாக ஒரு ரெக்வெஸ்ட் போட்டு கரெக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஈஸியான விஷயம் தான். நம்ம வந்து நெட் பேங்கிங் லாகின் பண்ணாமல் டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் வந்து அந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து மெயில் பண்ணி உங்களோட செக்கில் நடக்கக்கூடிய ஃப்ராட் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம வந்துட்டு ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.